10 எடு அபதாரம். சம்பு சாஸ்திரி வீட்டு வாசலில் பந்தக்கால் முகூர்த்தம் ஆனதிலிருந்து ஊரில் கல்யாண கலை ஏற்பட்டுவிட்டது. அக்ரஹாரத்தில் சரிபாதியை அடைத்து பந்தல் போட்டார்கள். வாழை மரங்களும் திரைச்சீலைகளும் கொண்டு வந்து கட்டினார்கள். ஊரில் உள்ள பசங்கள் எல்லாம் கல்யாண பந்தல் தான் நிரந்தர வாஸ்தலம் ஆயிற்று. அவர்கள் சதா பந்தக்கால்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டும் குதித்து கொண்டும் கொம்மாளம் போட்டுக்கொண்டும் இருந்தார்கள். அந்த கடுங்கொடையில் அவர்கள் விளையாடுவதற்கு இவ்வளவு குழந்தை இடம் எங்கு கிடைக்கும்? சம்பு சாஸ்திரி எதிர்பார்த்தபடியே ஊரில் உள்ளவர்கள் அந்த சமயத்தில் விட்டு கொடுக்காமல் அவருக்கு ஒத்தாசை செய்ய முன்வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். அவர்களும் தங்கள் சொந்த காரியத்தை கொஞ்சம் சேர்த்து பார்த்து கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. கல்யாண ஜாமான் ஜாப்தா போடும்போது சாமாவாயர் 12 சீட்டு கட்டு போட வேண்டும் என்று வற்புறுத்தி அப்படியே வரவழைத்து கொண்டார். சீனிவாச ஐயர் 9 கட்டு சிவபுரி புகையிலேயே கட்டாயம் வேண்டும் என்று சொன்னார். சோமசுந்தரையர் சந்தனம், செண்டு, ஊர்வத்தி வகையறா மட்டும் 50 ரூபாய்க்கு திட்டம் போட்டார். இந்த மாதிரியே கல்யாணம் சிறப்பாக நடக்க வேண்டியதற்கு யோசனைகளை ஒவ்வொருவரும் சொன்னார்கள். உக்கிரான சாமரங்கள் வாங்கி கொண்டு வரப்போன பஞ்சாப கேசையர் தம் வீட்டிற்கு 1 வருஷத்திற்கு வேண்டிய மளிகை சாமான்களையும் சேர்த்து வாங்கி கொண்டு வந்துவிட்டார் என்று ராமையா வாத்தியார் சத்தியம் பண்ண தயாராயிருந்தார். சமையலுக்கு குண்டு கிருஷ்ணனை அமர்த்தி அவன் 9 ஆட்களும் வருவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். உள்ளூர் கோயில் மேலகாரனுடன் திருநாகேஸ்வரம் தங்க நாணயத்துக்கும் அச்சாரம் கொடுக்கப்பட்டது. 2 நாள் கதா காலட்சேபத்திற்கு சம்பு சாஸ்திரியை ஏற்பாடு செய்து விட்டார். கல்யாணத்திற்கு 2 நாளைக்கு முன்பிருந்தே சமயக்காரர்கள் வந்து சமையல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் அக்ரஹாரத்தில் பாட்டியம்மாக்களையும் வியாதிகர்களையும் தவிர பாக்கி எல்லோரும் கல்யாண வீட்டில்தான் சாப்பாடு. பஜனை சம்பு சாஸ்திரி என்றால் சுற்று வட்டாரத்தில் வெகு தூரத்திற்கு தெரிந்திருந்தது. அவருக்கு ஒரே பெண். அந்த பெண்ணுக்கு கல்யாணம் என்றதும் வைத்தியர்கள் வந்து குவிய ஆரம்பித்து விட்டார்கள். எனவே கல்யாணத்திற்கு முதல் நாள் பந்துகளும் சிநேகிதர்களும் வைத்தியர்களும் கதை கச்சேரி கேட்கலாம் என்று வந்தவர்களும் கல்யாண சாப்பிட்டை உத்தேசித்தே வந்தவர்களுமாக ஊர் ஜெய் ஜெய் என்று ஆகிவிட்டது. கடைசியாக சம்பந்திகளும் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் எதிர்பார்த்ததைப் போல அவர்கள் அவ்வளவு பேர் இல்லை. ரயில் எடைக்கு 10 வண்டிகள் அனுப்பியிருந்தும் 6 வண்டிக்கு தான் ஜனங்கள் வந்தார்கள். மாப்பிள்ளையை அழைப்பதற்கு முன் ஊரின் கீழ்கொடியிலிருந்து சிவன் கோயில் அவர்கள் சற்று நேரம் தங்க ஏற்பாடாகி இருந்தது. அங்கே ஊராரும் வரவழைக்கப்பட்டனர். சம்பந்திகளும் ஊராருக்கும் அங்கே பரிச்சயம் ஏற்பட்டது. பிறகு ஜான்வாஸ் ஊர்வலம் ஆரம்பமாயிற்று. அதற்காக வந்திருந்த கோச் வண்டியில் மாப்பிள்ளை ஸ்ரீதரன் ஜம் என்று உட்கார்ந்திருந்தான். விலையுறந்த ட்விட் துணியில் தைத்த கால் சட்டையும் மேல் சட்டையும் காலரும் நெக்கட்டையும் தரித்து கிராப் செய்த தலையை அழகாக வாரிவிட்டு கொண்டு நெற்றியில் சின்னஞ்சிறு சாந்து பொட்டுடன் அவன் லட்சணமாக கோச் வண்டியில் உட்கார்ந்திருந்ததை பார்த்த நெடுங்கரை வாசிகள், இந்த சம்பு சாஸ்திரி பெண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா என்று மனதிற்குள் அசூயைப்பட்டார்கள். ஆனால் வெளியில் மாப்பிள்ளை அவ்வளவு ஆச்சரியமா இருக்க மாட்டான் போலிருக்கே, போக போக தெரியணும் என்றும், தலைக்கு ஏன் இப்படி விகாரம் பண்ணியிருக்கான், அழகாக கட்டுக்குடுமி வச்சிருக்கப்படாது என்றும், சம்பு சாஸ்திரியின் கர்நாடகத்திற்கும் இந்த பிள்ளையின் டவுன் நகரத்திற்கும் எங்கே சரிப்பட்டு வரப்போகிறது என்றும் பலவாறு பேசிக்கொண்டார்கள். ஊர்வலம் முடிந்ததும் சாப்பிட கூப்பிடுவதை எதிர்பார்த்து எல்லோரும் திண்ணையிலும் பந்தலிலுமாக உட்கார்ந்திருந்தார்கள். இல்லை, அப்போதே போட்டாச்சே, ஏன் தாமதம் என்று ஒரு கேள்வி எழுந்தது. சம்மதிகளை கூப்பிட போயிருக்கார்கள், அவர்கள் இன்னும் வரவில்லை என்று ஒருவர் சொன்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் கசமுச என்று காதோடு காதோடு பேசிக்கொண்டார்கள். மாப்பிள்ளை பிள்ளையாண்டனுக்கு பெண்ணு பிடிக்கலையாம், கல்யாணம் வேண்டாம், ஊருக்கு போகிறனுங்கணம்மா என்று ஒரு வதந்தி பரவிற்று. அவன் இன்னும் பொண்ணையே பார்க்கலையே என்று சிலர் கேட்டார்கள். பெண்ணின் அப்பாவை பார்த்ததுமே பையனுக்கு போரும் ஆயிட்டு தாண்டி என்று ஒரு ஹாஸ்திய பிரியர் சொன்னார். சேச்சி, அதெல்லாம் இல்லடா, ஊர்கோலத்துக்கு மோட்டார் வைக்கலன்னு தான் பையனுக்கு கோபமாம். சுத்த கர்நாடகமா கோச் வண்டியில் உட்கார்ந்து ஊர்வலம் வந்தது அவனுக்கு பிடிக்கலையாம் என்றார் இன்னொருவர். இப்படி எல்லோரும்
தலைக்கு ஒரு விதமாக பேசிக்கொண்டிருக்கையில் தீக்ஷிதர் அவசர அவசரமாக சம்பு சாஸ்திரி வீட்டிற்கு வந்து அவரை சம்பந்திகள் ஜாகைக்கு அழைத்து கொண்டு போனார். சம்பந்தி ஜாகையில் கூடத்திலே ராஜாராமையர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். தங்கம்மாள் பக்கத்தில் நின்றார். சாஸ்திரியை கண்டதும் தங்கம்மாள் பக்கத்தில் நின்றவர்களை, நீங்களாம் போங்கோ என்று அதட்டவே எல்லோரும் விலகி போனார்கள். என்னங்கன்னு இப்படி பெரிய கல்லா தூக்கி போடுறீரே என்றார் தங்கம்மாள். இந்த பேச்சு சாஸ்திரியின் தலையில் பெரிய கல்லை போலவே விழுந்தது. அவர் பிரமித்து போய், என்ன என்ன என்று கேட்டார். என்னவா, உம்மை தங்க சமாசாரத்தை எங்ககிட்ட சொல்லாமலே இருந்துட்டீரே, இவாளுக்கு எக்கடா தெரிய போது, ஏமாத்தி விடலாம் தானே இருந்தேள் என்றாள். சாஸ்திரிக்கு ஒருவாறு இது ஆறுதல் அளித்தது. அதே சமயத்தில் துயரமும் பொங்கி கொண்டு வந்தது. அம்மா, இந்த கல்யாண சமயத்தில் அவள் பேச்சை ஏன் எடுக்கிறேள்? அவளுக்கு நான் தியானம் பண்ணி எத்தனையோ வருஷமாச்சே. அவளுக்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லையே என்றார். அவருடைய கண்களிலிருந்து அப்பொழுது கண்ணீர் பெருகி வழிந்தது. இருந்தாலும் இப்படி குடும்பத்தில் ஒரு குத்தம் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டாமோ? இப்படிப்பட்ட இடத்துல வந்து சம்மதம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு எங்கனும் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருக்கேளே என்று தங்கம்மாள் ராஜாராமையரை பார்த்து கேட்டாள். என்னத்தை சொல்கிற? விஷயந்தான் தெரிஞ்சிருக்கே. உனக்கு ஒரு காரியத்தினாலே பிடிக்கல, பையனுக்கு இன்னொரு காரியத்தினாலே பிடிக்கல. அப்புறம் என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கு? அவர்கிட்ட சொல்லிட்டு பேசாமல் கிளம்ப போக வேண்டியது தான் என்றார் ராஜாராமையர். சம்பு சாஸ்திரிக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. ஐயர்வாள், என்ன இப்படி சொல்கிறீங்களே? எனக்கு ஒன்றும் புரியலையே என்றார். இப்போது தீக்ஷிதர் குறுக்கிட்டு, ஆமாங்கண்ணோ, உனக்கு ஒன்றும் புரியாது. அப்போவே நான் ஊர்கோளத்துக்கு மோட்டார் கார் வளவரையும் சொன்னேனோ இல்லையோ, மாப்பிள்ளை பையனுக்கு அதான் கோபமாம் என்றார். அவர் ஏற்கனவே பட்டிக்காட்டு பெண் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தகுந்தாப்லே இந்த ஊரானா மகா பட்டிக்காடனா இருக்கு. நீரானா ஒரு ஓட்ட கோச் வண்டியை கொண்டு வந்து ஊர்கோளத்துக்கு நிறுத்திருக்கீர் என்றார் தங்கம்மாள். இந்த சின்ன காரியத்துக்காக கோச்சிக்கலாமா? மோட்டார் காருக்கு சொல்லி அனுப்பிச்சேன், சமயத்தில் கிடைக்கல. 4ஆம் நாள் ஊர்கோளத்துக்கு எப்படியாவது மோட்டார் வண்டி கொண்டு வந்துடுறேன். 4ஆம் நாள் ஊர்வலத்துக்கு நீர் எங்கனும் ஏற்பாடு செய்கிறது, அது அவ்வாளே சேர்ந்தது என்ன என்றார் தீக்ஷிதர். இனிமேல் எல்லாம் அவளை சேர்ந்தது தான். எனக்கு மனுஷால் கிடையாது. அவள் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு செய்யணும். அதுக்கு என்ன, பேஷா செய்கிறேன். நாளைக்கு தாலி கழுத்தில் ஏறெடுத்துனா அப்புறம் நீங்கள் வேற நாங்கள் வேறு இல்லை. அது வரையில் தனி தானே. என்ன இருந்தாலும் நீர் உம்மை தங்க சமாச்சாரத்தை மறைச்சு வச்சது இப்போ ஒரு வழி பண்ணி தான் ஆகணும் என்றாள் தங்கம்மாள். அப்படி ஒன்றும் நான் வேணும்னே மறைச்சு வைக்கலையே அம்மா, சந்தர்ப்பம் ஏற்படலை, சொல்லலை, அவ்வளவுதான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படி கேட்குறேன் என்றார் சாஸ்திரி. அப்படின்னா நான் முதல்ல கேட்டபடி ரூபாயை கொடுத்துடணும். முழுசா 5000 ரூபாயா இருக்கட்டும். பாக்கி 1000 ரூபாவையும் இப்போவே அனுப்பிச்சிடும். நான் போய் பிள்ளையாண்டானே அப்பா ஐயான்னு கெஞ்சி தாவா கட்டையை பிடிச்சி சமாதம் பண்ணியாகணும் என்றாள் தங்கம்மாள். சாஸ்திரி மனதிற்குள், அடடடடா, இது என்ன பணத்தாசை, அதுவும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலா என்று எண்ணிக்கொண்டாள். ஆனால் வெளிப்படையாக, அதற்கு என்ன அம்மா, அப்படியே செய்துவிட்டால் போகிறது. இதோ 1000 ரூபாயும் அனுப்பிவிடுகிறேன். அதற்காக காரியம் தவக்கமா வேண்டாம். ஊரார் எல்லோரும் சாப்பிட காத்துட்ருக்கா. உங்கள் மலசாலையும் உடனே வர சொல்லுங்கோ என்று சொல்லிவிட்டு போனார். 11. என்னை மணந்த மணவாளன். பிறகு கல்யாணம் எவ்விதமான தங்கு தடையாவது சண்டை சச்சரவாவது இல்லாமல் நடந்தேறியது. சம்மந்திகள் எள்ளு என்று கேட்பதற்கு முன் எண்ணெயாகவே கொடுத்துவிடும்படி சம்பு சாஸ்திரியின் உத்தரவு. ஆகவே அவர்களுக்கு எவ்விதமான குறையும் ஏற்படவில்லை. உண்மையில் இந்த கல்யாணத்தில் ஆன வீண் செலவுகளை பற்றி சம்மந்தி அம்பாளே புகார் சொல்லும்படி இருந்தது. அடடடா, இது என்ன ஊதாரித்தனம்! இப்படியா பணத்தை வாரி இறைப்பார்கள்? நாங்கள் சம்மந்திகள் வைத்திருப்பது 30 பேர். இங்கே சாப்பாடு நடக்கிறது 500 பேருக்கு. வருகிறவாள் போகிறவாள் எல்லோருக்கும் இப்படியா மாறி கொட்டி கொண்டு போக வேண்டும் என்று தங்கம்மாள் வயிறு எறிந்தாள். இப்படி செலவாகிற பணமெல்லாம் ஆட்டோப்பெண் மூலமாக
தன் பிள்ளைக்கு வந்து சேர வேண்டிய பணம் என்ற ஞாபகமாவது அந்த வயிற்றெரிச்சலை அதிகமாக்கியது. கல்யாணம் அமர்க்களமாக தான் நடந்தது. இந்த கல்யாணத்தில் எப்போது பார்த்தாலும் அண்டா நிறைய காபி தயாராயிருந்ததையும் நினைத்தவர்கள் நினைத்தபோது காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்ததை பற்றி அந்த பிரதேசத்தில் வெகு நாளைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அக்ரஹாரத்தில் முக்கால்வாசி வீடுகளில் 6 மாதத்திற்கு காப்பிக்கு வேண்டிய சர்க்கரை கல்கண்டு இந்த கல்யாணத்தில் சேர்ந்துவிட்டது. குடியான தெரு ஜனங்களுக்கு இந்த கல்யாணத்தில் குதூகலந்தான். 4 நாளும் ராத்திரியில் குடிப்படைகளுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று சாஸ்திரி உத்தரவிட்டிருந்தார். இந்த கல்யாண சாப்பாட்டை உத்தேசித்து குடியான தெருவில் சில வீடுகளில் வெளி ஊர்களிலிருந்து உறவு முறையார் கூட வந்திருந்தார்கள். குடிப்படைகளுக்கு சாப்பாடு போட்டு வெற்றிலை பாக்கு வாங்கி கொடுப்பதில் புகாருக்கு இடமில்லாமல் முன்றின்றி நடத்தி வைக்கும் பொறுப்பு நல்லானுக்கு ஏற்பட்டது. அவன் இது விஷயத்தில் கொஞ்சமும் பின்வாங்கவில்லை. சாதாரணமாக சாஸ்திரியாரின் சேம நலபத்தில் அவன் ரொம்ப அக்கறை உள்ளவனாயிருந்தும் இந்த சமயத்தில் எங்கிருந்தோ முன்பின் தெரியாத ஐயமாரெல்லாம் வந்து சாப்பிட்டு போறாங்களே, வருஷமெல்லாம் உழைக்கும் குடியான ஜனங்களும் தான் சாப்பிடட்டுமே, இவர்களுக்கும் எஜமானிடம் நன்றி விசுவாசமாவது இருக்கும் என்று அவன் எண்ணி மிகவும் தாராளமாகவே வந்தவர்க்கெல்லாம் வாரிவிட்டு கொண்டிருந்தான். இந்த மாதிரியெல்லாம் செலவாவதை பற்றி சம்மந்தியம்பாளை காட்டிலும் 10 மடங்கு வயிற்றெரிச்சல் கொண்டிருந்தார்கள் மங்களமும் அவள் தாயாரும். ஆனால் இந்த கலைபரத்தில் அவர்களால் ஒன்றும் குறுக்கிட்டு சொல்ல முடியவில்லை. சொன்னால் தங்கள் பேச்சு ஏறாதென்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே தாயாரும் பெண்ணும் கூடி கூடி பேசிக்கொள்வதுடன் திருப்தியடைய வேண்டியதாயிற்று. அவர்களுடன் சில சமயம் மங்களத்தின் தம்பி செவிட்டு வைத்தியும் சேர்ந்து கொண்டான். பாவம், செவிட்டு வைத்திக்கு சாவித்திரியை தனக்கு கல்யாணம் செய்து கொடுப்பார்கள் என்ற ஒரு ஆசை மனதிற்குள் இருந்து கொண்டிருந்தது போல. அது இப்பவும் நிராசையாய் போயிற்று. ஊரில் சிலர் அவனை இந்த சம்பந்தமாக பரிகாசமும் செய்தார்கள். ஆனால் ஏக்கமும் பொறாமையும் முகத்தில் பொங்கி வழிய அவன் கல்யாண வீட்டில் உள்ளுக்கும் வாசலுக்கும் போய் வந்து கொண்டிருந்தான். அடிக்கடி மங்களம் இருக்குமிடத்துக்கு போய், அக்கா, கல்யாண தட்சணை ஆளுக்கு 1 ரூபாயாம் என்றும், ராத்திரி 36 தேங்காய் கிடந்தது, இப்போ 1 கூட இல்லை என்றும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொண்டிருந்தான். இப்படியாக அந்த கல்யாணத்தை மிகவும் சந்தோஷமாகவும் குதூகலத்துடனும் அனுபவித்தவர்கள் பலர். மனதிற்குள் எரிந்து கொண்டு வெளியில் காட்டி கொள்ளாதிருந்தவர்கள் சிலர். அவர்களுள் எல்லாம் அளவில்லாத ஆனந்தத்தில் மூழ்கி சொர்க்க வாசலை அடைந்து விட்டதாக எண்ணிய ஒரு ஜீவனும், சொல்ல முடியாத சோக சாஸ்திரத்தில் மூழ்கி தத்தளை கொண்டிருந்த ஒரு ஆத்மாவும் இருந்தார்கள். அவர்கள் மணப்பெண்ணாகிய சாவித்திரியும் மணமகனாகிய ஸ்ரீதரனும் தான். பிள்ளையானுடைய மோவாக்கட்டையை பிடித்து அப்பா ஐயா என்று கெஞ்சியாக வேண்டும் என்று சம்மந்தியம்மாள் சம்பு சாஸ்திரியிடம் சொன்னபோது உண்மையை தான் சொன்னாள். ஆனால் அவள் சொன்ன காரணம் மட்டும் சரியில்லை. தங்கம்மாள் சென்னை பட்டத்திற்கு போய் வழக்கம்போல் தன்னுடைய சக்தி முழுவதையும் பிரயோகித்தாள். 3 மணி நேரம் வாக்குவாதம், கோபதாபம், அழுகை, புழுகை எல்லாம் ஆன பிறகு கடைசியாக அவள், இப்போதும் ஒன்றும் முழுகி போகவில்லை, எல்லாரும் கிளம்பி கல்யாணத்துக்கு போவோம், நீ ஏன் பொண்ணை பாரு, பொண்ணை பார்க்காமலே தாலி கட்ட போற, பார்த்த பிறகு உன்னை பிடிக்காட்ட என்கிட்ட சொல்லு, நான் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுறேன், எல்லாரும் திரும்பி வந்துடலாண்டா என்று சொன்னாள். அது நன்னா இருக்குமோ என்று ஸ்ரீதரன் கேட்டதற்கு, ஏன் நன்னா இருக்காது, இப்போது பணம் அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் ஒரு காரணம் இல்லாமல் வேண்டானா தான் அவமானம். இப்போ உனக்கு பொண்ணை பிடிக்கலனா ஏதாவது நான் சாக்கு சொல்லிவிட்டு கிளம்பி விடுறேன், உனக்கு என்ன அதை பற்றி என்று கேட்டாள். இதன் பிறகு ஸ்ரீதரன் வேண்டா வெறுப்பாக சம்மதித்தான். சம்பு சாஸ்திரியின் பெரிய மனுஷத்தனத்தை பற்றியும் சாவித்திரியின் அழகை பற்றியும் அவள் வர்ணித்ததும் ஒருவாறு அவன் மனதை இலக செய்திருந்தன. இப்போது நெருங்கடைக்கு வந்து அந்த பட்டிக்காட்டையும் ஜால்வாஸ் ஊர்வலத்தையும் அழகையும் பார்த்த பிறகு அவன் மகம் சோர்ந்து விட்டது. அவனுக்கு மாமனாராக வரவிருந்த சம்பு சாஸ்திரி இன்னார் என்று தெரிந்திருந்தும் அவனுக்கு பஞ்ச பிராமணனும் போய்விட்டது. கோவிலில் வைத்து உபசாரங்கள் நடந்த போதெல்லாம் சம்பு சாஸ்திரி குறுக்கே நெடுக்கே போய் கொண்டிருந்ததை பார்த்து அவர் அந்த கோயிலின் குருக்கள் என்று அவன் எண்ணினான். அப்புறம் அவர்தான் சம்பு சாஸ்திரி என்று தெரிந்தபோது ஐயோ என்று அசந்து போனான். இந்த கட்டுப்பட்டு பிராமணனா எனக்கு மாமனாரு, இவருடைய பெண்ணுக்கும் இப்படி தான் இருக்குமோ என்று எண்ணிய போது அவனுக்கு சொரேல் என்றது. தன் சிநேகிதன் நானா சொன்னதெல்லாம் நிஜம்தான், பரிகாசமில்லை.
என்று அவனுக்கு நிச்சயம் ஏற்பட்டது. இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க நானா கல்யாணத்துக்கு வராமல் போனதே நல்லது என்று நினைத்தான். ஊர்வலம் முடிந்து சம்மந்திகளுக்காக ஏற்பட்டிருந்த ஜாகைக்கு போனதும் அம்மாவை தலையாக அழைத்து அழமாட்டாத குரலில், என்னால் முடியாது, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், இப்பமே நான் ஓடி போடுறேன் என்றான். இவர்களுக்குள் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த போதுதான் தீட்சிதர் சம்பு சாஸ்திரியை அழைத்து கொண்டு வந்தார். தங்கம்மாள் சாஸ்திரியுடன் பேரம் பேசி அவர் அதிக பணம் கொடுக்க சம்மதித்துவிட்டு போனதும் மறுபடியும் தன் மகனிடம் வந்தாள். அப்பா, குழந்தை, நீயும் தான் இப்படி சொல்கிறேன்னு நான் அந்த பிராமணங்கிட்ட ஏதாவது சாக்கு காட்டி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தேன். அது முடியலடப்பா. இன்னொரு 1000 ரூபாய் அதிகம் கொடுக்கணும்னே உடனே சரின்னுட்டார். என்ன பண்ணுறதுடாப்பா குழந்தை, கல்யாணத்தை நடத்தி தான் ஆகணும் என்றாள். சம்பு சாஸ்திரியின் தாராள சுபாவத்தை அறிந்ததும் உண்மையிலே தங்கம்மாளுக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று உறுதி ஏற்பட்டிருந்தது. ஸ்ரீதரனோ அத்தனை ஆத்திரம் அடைந்தான். நீ நாசமா போக, பணம் 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 என்று அடித்துக் கொள்கிறாயே, பணம் உன்னோடு சுடுகாட்டுக்கு வரப்போகிறதா என்றான். இதுதான் சமயம் என்று தங்கம்மாள் தன் கைவரிசையை ஆரம்பித்து விட்டாள். ஆமாடாப்பா, என்னை அந்த ஊர்லேயே சுடுகாட்டிலே வச்சுட்டு போயிடு. நான் இதோ கிணத்துல விழுந்து செத்து போகிறேன். இந்த அவமானத்தோடு என்னால் ஊருக்கு திரும்பி போக முடியாது என்று சொல்லி அடத் தொடங்கினாள். இந்த மாதிரி சோக நாடகமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நடந்த பிறகு கடைசியில் தங்கம்மாள், நான் சொல்கிறத கேளுடா குழந்தை, நீ இப்போ மாத்திரம் என் மானத்தை காப்பாற்றிடு. அப்புறம் உனக்கு வேணும்னா ஆம்பளையாண்டனை அழைச்சி வச்சுக்கோ, இல்லாட்டா வேண்டாம். அவன் எனக்கு மாட்டு போனா இருந்துட்டு போகட்டும் என்றாள். ஸ்ரீதரன், அப்படின்னா நீ ஏன் நாளைக்கு எனக்கு பதிலாக தாடி கட்டிவிடு என்றான். ஆனால் மறுநாள் ஸ்ரீதரன் தான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட சுப நகரத்தில் சாவித்திரிக்கு தாலி கட்டினான். அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு முதலாக கல்யாண பந்தலில் மாலை மாற்றும் சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதரன் சாவித்திரியை பார்த்தான். சாவித்திரி அப்போது குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள். காமாந்திர வழக்கப்படி அவளுக்கு 18 முழ புடவை உடுத்தி தலையில் பழைய காலத்து நகைகளெல்லாம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தார்கள். அதை பார்த்த ஸ்ரீதரன், கர்நாடகம் என்றால் படு கர்நாடகம் என்று தீர்மானித்து கொண்டான். பிறகு திருமாங்கல்ய தாரணத்திற்கு முன்பு மணமகளும் மணமகனும் மந்திர உச்சாடத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும் கட்டம் வந்தது. இருவரையும் எதிரெதிரே உட்கார வைத்து ஒரு பட்டு துணியை போட்டு மூடினார்கள். மந்திரம் பண்ணு வந்த சாஸ்திரிகள், முகத்தை பார்த்தாயா என்று கேட்டார். ஆம். ஸ்ரீதரன் சாவித்திரியின் முகத்தை பார்த்தான். முதலில் அவளுடைய கண்கள் தான் தெரிந்தன. அந்த கண்களின் பார்வையில் இருந்த ஒருவித பரிதாபம் அவன் இருதயத்தை ஒரு கன நேரம் என்னமோ செய்தது. அப்புறம் முகம் தெரிந்தது. வெகு நேரம் ஹோமகுண்டத்திற்கு எதிரே இருந்து சாவித்திரியின் முகம் புகை மண்டி இருந்தது. போதாதற்கு கண்களை அடிக்கடி கசக்கியதால் கண்களில் இட்டிருந்த மை கண்ணமெல்லாம் வழிந்திருந்தது. மூக்கிலே புல்லாக்கு தொங்கிற்று. இந்த நிலைமையிலிருந்த சாவித்திரியின் முகத்தை பார்த்ததும் ஸ்ரீதரன், இவ்வளவு அவலட்சணமான முகம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்று தீர்மானித்து விட்டான். அப்புறம் அந்த கல்யாணத்தின் போது சாவித்திரியின் முகத்தை இன்னொரு தடவை பார்க்க ஸ்ரீதரன் முயற்சி செல்லவில்லை. ஏதோ தலைவிதியினால் இந்த பந்தம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் இப்போது தாலி கட்டுவதுடன் சரி, அப்புறம் எனக்கும் இவளுக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது என்று அவன் அடிக்கடி அவன் மனதில் உறுதி செய்து கொண்டான். அந்த பெண்ணிடம் அவனுக்கு இரக்கம் உண்டாகவில்லை. இவள் ஏன் பிறந்தாள்? இவள் பிறந்ததினால் தானே நாம் இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொள்ள நேர்ந்தது என்று எண்ணி எண்ணி அவன் ஆத்திரப்பட்டான். சாவித்திரியின் மனநிலையோ இதற்கு நேர்மாறாக இருந்தது. கல்யாணம் நிச்சயமானதிலிருந்து அவள் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் என்று மனதிற்குள் ஜபம் செய்து கொண்டிருந்தாள். காகிதத்தையும் பென்சிலையும் எடுத்துக்கொண்டு போய் தனியாக இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீதரன் BA, ஸ்ரீதர ஐயர் BA, ஸ்ரீதர ஐயர் அவர்கள் என்றெல்லாம் எழுதி பார்ப்பாள். கல்யாண தேதி நெருங்க ஸ்ரீதரனை பார்க்க வேண்டும் என்னும் ஆவல் அவளுடைய மனதில் அதிகமாகி கொண்டிருந்தது. கல்யாணத்திற்கு முதல் நாளிரவு அவளுடைய ஆவல் உச்சநிலையை அடைந்திருந்த சமயத்தில் கசமுச என்று பலரும் ரகசியம் பேசிக்கொண்டதை அவள் கவனித்தாள். வம்புக்கார ஸ்திரீகள் 2 அவளிடம் வந்து, அடியே சாவித்திரி, பொண்ணு பிடிக்கல, கல்யாணம் வேண்டாங்கிறானா,
ஆம்படையாம் என்று சொன்னார்கள். இது சாவித்திரியின் காதில் நாராசாகமாக விழுந்தது. ஆனாலும் அதை அவள் நம்பவில்லை. சம்பு சாஸ்திரி திரும்பி வந்ததும், என்ன அப்பா, எல்லாரும் கூடி கூடி பேசுகிறார்களே என்று கேட்டாள். உனக்கு ஒன்றும் இல்லை அம்மா, கல்யாணம்தான் அப்படிதான் இருக்கும். சம்மந்திகள் அதை பண்ணலை, இது போறல என்று சொல்லி கொண்டிருப்பா. 4 பேர் 4 வம்பு வளர்ப்பா. அதெல்லாம் நீ காதலே போட்டுக்கப்படாதுமா என்றார். சாவித்திரிக்கு இதனால் சமாதானம் உண்டாயிற்று. மறுநாள் சாவித்ரி முதலாக ஸ்ரீதரனை பார்த்தபோது அவள் உடல் முழுவதும் மகிழ்ச்சியினால் ஒரு குலுக்கு குலுங்கிற்று. அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீதரன் உச்சி குடுமியுடன் இராமல் நாகரிகமாக கிராப் வைத்து கொண்டிருந்ததையும் சிவந்த மேனியுடன் சுந்தர புருஷனாய் விளங்குவதைக் கண்டதும் கர்வத்தினால் அவளுடைய உடல் பூரித்தது. திருமாங்கல்ய தாரணத்திற்கு முன்னால் பட்டு துணியால் மறைக்கப்பட்ட சமயம் ஸ்ரீதரனுடைய முகத்தை பார்த்தபோது அவளுக்கு மயிர்கூச்சம் எடுத்து கண்களில் ஜலம் வந்து விட்டது. அப்புறம் அவளுடைய அழகான முகத்தை மறுபடி பார்க்க வேண்டுமென்று அடிக்கடி அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று. சில தடவைகளில் ரொம்பவும் துணிச்சலுடன் நிமிர்ந்து பார்ப்பாள். அப்பொழுதெல்லாம் அவன் தன்னை பாராமல் குனிந்து கொண்டிருப்பதையோ அல்லது வேறு பக்கம் நோக்கி கொண்டிருப்பதையோ பார்த்ததும் அவளுக்கு அவமானமாய் போய்விடும். அவர் எவ்வளவு அடக்கமாய் இருக்கிறார், நமக்கு எவ்வளவு துணிச்சல் என்றெண்ணி தன் ஆவலை அடக்கி கொண்டாள். கல்யாணம் 4 நாளும் சாவித்ரி இந்த உலகத்திலேயே இருக்கவில்லை. துயரம் என்பதே இல்லாத ஆனந்த கற்பனோ உலகத்தில் வசித்து வந்தாள். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விலை சுகமே சுகத்திலூறும் பயனே, ஆடையிலே இணை மணந்த மணவாளா என்று அவளுடைய குழந்தை உள்ளம் ஓயாமல் பாடிக்கொண்டிருந்தது. தனக்கு புருஷனாக வாய்த்தவர் சாதாரண மனுஷர் அல்ல. தன்னுடைய தகப்பனார் பூஜை செய்யும் சுவாமிதான் தன்னை சிறு தாயாரின் கொடுமையிலிருந்து மீட்பதற்காக இப்படி மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார் என்று எண்ணினாள். தன்னுடைய துயரங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன என்றும் இனிமேல் தன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர துக்கம் என்பதே கிடையாதென்றும் அவள் நினைத்து நினைத்து மனம் பூரித்தாள். வாழ்க்கையில் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் உண்மையில் அப்போதுதான் ஆரம்பமாகின்றன என்பது அந்த பேதை பெண்ணுக்கு எப்படி தெரியும்? கடவுளின் கருணை அற்புதமானது, ஆனந்தமானது. மனுஷர்களுக்கு அவர்களுடைய வருங்காலத்தை அறியும் சக்தி இல்லாமல் பகவான் செய்திருக்கிறார் அல்லவா? இந்த ஒன்றிலேயே இறைவனுடைய கருணை நாம் நன்கு அறிகிறோம். வருங்காலத்தில் நிகழப்போவதையெல்லாம் மட்டும் மனுஷனுக்கு தெரிந்திருந்தால் அவன் ஒரு கணமாவது உண்மையான மகிழ்ச்சி அனுபவிக்க முடியுமா?